கேதுவுக்கு உள்ளது, ராகுவுக்கு உள்ளது. அந்த ராகு பகுதி இந்த இந்த சக்கரத்தோட ஏதாவது இந்த பிரபஞ்சத்துல சக்கரம் மறைமுகமா இருக்கு. இது அருள்வ சக்கரமா இருக்கு. இதுதான் சக்கரத்தால் ஒரு பகுதி மஞ்சள் வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே எல்லாம் பார்த்தோம். வரிசை இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாம் சக்கரத்தால் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஐயப்பனும் இதே வயசுல தான் சமாதி ஆகியிருக்காரு. மற்ற இது பார்க்கும்போது எல்லாமே இதுதான். அந்த இதில் நீங்கள் கையில் வச்சுக்க பாபாஜி இப்படி தான் இதே இதில் தான் சமாதி ஆனாங்க. இதில் வந்து இந்த இதில் தான் வந்து அந்த ஞான நிலையில் இன்னமும் சிவஜமாதியாக இருந்து இமயமலையில் இருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறோம்னா இதை வந்து 27 நட்சத்திர மண்டலமாக இப்போ ஒரு தோரணையாக பிரிக்கும் போது என்னன்னா இது அஸ்வினி சென்று உயரமா இந்த பாவனை பாருங்க, நல்லா பாருங்க. இதை வச்சுதான் நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ண போறீங்க. அஸ்வினி ஐயா, அஸ்வினி அது அதே இதுல இந்த ட்ரையால் முக்கோணம் மாதிரி வரும். அதே இதுல ஒரு ட்ரையால் அஸ்வினி ஒரு ட்ரையால் போட்டீங்கன்னா கேது அஸ்வினி மூலம் அஸ்வினி. இது வந்து பிரபஞ்சத்தில் இந்த முக்கோணம் அப்படியே அடுத்து நாகேன்னு சொல்லுவோம். திருவாதிரை அதே சுவாதி அந்த சதை அது 27 நட்சத்திரம் பண்ணுறதுக்கு காசுக்கு வேற ஒன்று இருக்கும் வேணும். அது தான் ஓரளவு பண்ணலாம். இது பண்ண முடியாது. அஸ்வினி மகம் மூலம் கேது கேது மகத்திலிருந்து மூலம் கேது மூலத்திலிருந்து அஸ்வினி கேது. இது அஸ்வினி மகம் மூலம் திருப்பி திருவாதிரை சுவாதி சதையும் திருவாதிரை அப்படி வந்து அது பார்த்தீங்கன்னா ராகு ராகுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாரு அங்கே அப்படியே பண்ணிக்கிறீங்க. இந்த பாவனை என்னன்னா இது அப்படியே இருக்கு. இதில் வந்து என்னன்னா அஸ்வினி அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வினிக்கு வீடு செவ்வாய் வந்து கேள்வி பார்த்தீங்கன்னா மேஷம் அஸ்வினி இது பண்ணி கனெக்ட் பண்ணும்போது இதில் வந்து அஸ்வினி வந்து செவ்வாய் தான் அதோட இது. அப்போ அஸ்வினியில் செவ்வாயை வைக்கணும். செவ்வாயை வைக்கும் பொழுது நீங்கள் தியானத்தில் தெரியுமா அஸ்வினியில் செவ்வாயை வைக்கணும். அதுக்கு தான் அந்த எல்லாத்துக்குமே படிக்கிறோம். சுவாதி ரெட் கலரானது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முக்கோண ஸ்டாரு பிரபஞ்சத்தில் இருக்குது. ஒரு பாவனை கற்பனை பார்த்துக்கணும். நிஜமாகவே இருக்குது. அஸ்வினியில் செவ்வாயை வைக்க போகிறோம். புதனில் அதாவது நம்ம அஸ்வினி திருவாதிரையில் புதனை வைக்க போகிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு புதன் பச்சை நிறமாக வச்சுக்கணும். அதுவும் இங்கே இருக்கணும். அஸ்வினின்னு இது பண்ணும்போது இந்த கோடு ஸ்டார்ட் பண்ணுறதுல அஸ்வினி செவ்வாய் இங்கிட்ட புதன் திருவாதிரை புதன் மகத்தில் பூமி சுவாதியில் சுக்கிரன் மூலத்தில் குரு சதயத்தில் சனின்ட்டு அந்த 6 கோள்களையும் அதில் ஃபிட் பண்ண போகிறோம். இது நல்லா பார்த்து மைண்டில் நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா இதில் இப்போ இது பண்ண போகிறோம். அப்படியே தியானம் பண்ணும்போது சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன். இது ஃபஸ்ட்டு இந்த இதுக்காக சொல்கிறேன். 27 நட்சத்திர தொகுதியை முன்னோர்கள் பிரித்தாங்க. பிரிக்கும்போது 6 தொகுதி தான் அந்த உலகத்தையே ஏற்றுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதில் வந்து அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரைன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த 6ல் நம்ம மனம் ஓடிக்கிட்டே இருக்கு நிற்க மாட்டேங்குது, தியானத்தில் நிற்க கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு கடைசி விவாதத்தில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்படி வரும்போது அஸ்வினியில் செவ்வாயை கொண்டு போய் வச்சாங்க. ஏன்னா நம்மளுக்கு ரௌத்திரம் கோபம் ஒரு சுறுசுறுப்பு எல்லாமே மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நாய் பிறந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறது காரணம் எங்கேயும் நாய் ஓடும் இங்கே ஓடும் திருப்பி வீட்டுக்கு கூட ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி தான் நம்ம மனம் விட்டு கண்டுபிடிச்சாங்க விஷயம். அந்த அஸ்வினியில் பிடிச்சி செவ்வாய் வச்சுக்கணும். அப்போ நம்ம இந்த பகுதியிலே ஒரு கட்டுக்கோப்புக்கு வந்துடும். அடுத்து வந்து திருவாதிரையில் புதனை இது பண்ணிடுவாங்க. அதுவும் மூலாதார பகுதியில் உள்ளது. அது ஒரு கண்ட்ரோல் பண்ணிடும். அடுத்து வந்து மகத்தில் கேது. இது என்னன்னா கேது ஸ்டார்ட் ஆகுது. மகத்தில் பூமியை வச்சாங்க. பஞ்சபூதத்தை வைக்கும்போது உடம்பே பஞ்சபூதமே லாக் ஆகிக்கும். அடுத்து சுவாதியில் சுக்கிரனை வச்சாங்க. சுக்கிரனை வைக்கும்போது நம்ம இனப்பிறப்போம் மற்ற இதெல்லாம் இந்த போக மகிழ்ச்சியெல்லாம் கண்ட்ரோலாக வரும். என்னன்னா எங்கே பார்த்தாலும் ராக வச்சு இந்த 7 கோள்களும் இந்த அண்டத்தில் உள்ள பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்குது, அண்டத்தில் உள்ள பிண்டத்தில் இருக்குது. இது எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் இந்த சக்கரத்தை வச்சு அந்த பிரபஞ்ச சக்கரத்தை வச்சு இந்த உடம்புல ஒரு 7 சக்கராசிலையும் லாக் பண்ணாங்க. அப்படி பண்ணுறது தான் அஸ்வினியில் செவ்வாய் வைக்க திருப்பி சொல்கிறவங்களுக்கு
ராகு அதாவது திருவாதிரையில் புதனை வைக்கணும். கேது வந்து மகத்தில் கேது, அதாவது கேது மகத்தில் பூமியை வைக்கணும். பூமிக்கு வந்து கடலை மட்டும் வச்சா போதும். கடலை மட்டும் வச்சா போதும். சுவாதியில் இதை வைக்கணும். சுவாதியில் சுக்கிரனை வைக்கணும். சுக்கிரனை வச்சா போதும். மூலத்தில் குரு, சதயத்தில் சனி. மூலத்தில் குரு, சதயத்தில் சனி. திருப்பி வந்து நல்லா சொல்கிறேன். அஸ்வினி, மகம், மூலம், அஸ்வினி ஒரு 2 3 வாட்டி செய்யும்போது வந்துடும். திருவாதிரை, சுவாதி, சதயம். இது கேது ராகு இந்த இதுதான். இதை வச்சு தான் நம்ம தியானம் பண்ணிக்கிறோம். 27 நட்சத்திர தொகுதி 6ஆக பிரித்து 6ல் 9 கோள்களை அடக்கி அதில் ராகு 2ல் 7 கோள்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி இது ஒரு போக்கஸாக ஒரு உலகத்தில் எதை சாதிக்கணுமோ அதுக்காக இந்த தியானத்தை விசிலிட்டாங்க. அதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். அதே நிலையில் தான் பாபாஜி எல்லாமே இது பண்ணியிருக்கிறது. ஐயப்பன் வச்சுருக்காரு. திருமூலர் இந்த இதில் தான் பிரபஞ்ச மையத்தை கண்டுபிடிச்சார். அதனால தான் அந்த இதை திருமூலர் வந்து இங்கே இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு இதை தியானத்தை பண்ணிட்டு இங்கே வருது. இந்த இருக்கா இந்த இதில் வந்துடுது. இப்போ உடம்புக்கு வந்துடும். நம்ம இங்கே பார்த்தோம்னா சொல்கிறாங்க தியானத்தில். அதுக்கு பார்த்தோம்னா இப்போ எங்கே பண்ணிடணும், அஸ்வினி இங்கே வந்துடணும். நல்லா தெரியும். அஸ்வினி இங்கே வந்துடணும். அந்த பாவனை போடுற நல்லா தெரியும். இந்த இதை வச்சுருங்க. அஸ்வினி இங்கே வந்துடணும். அடுத்து மகம் வலது மூலம், அதாவது அஸ்வினி மகம் இடது, அடுத்து மூலம். இது ஆப்போசிட்டில் வரணும். இது வந்து கண்ணாடி பேச்சு மாதிரி. இப்போ வந்து அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி இப்படி இருந்துச்சு. இப்போ என்னன்னா அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி இடது பக்கமாக வந்துடணும். அதே மாதிரி